இந்த வீடியோல நம்ம ஸ்லட்ஜ் டைஜஷன் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் திருப்பி திருப்பி நெறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுட்டாங்க. ஆனா இந்த வீடியோல நான் ஸ்லட்ஜ் டைஜஷன மட்டும் பத்தி அ சொல்லப் போறது கிடையாது. இதுல இருக்கிற அந்த 4 அ ப்ராசஸையும் சொல்லிர்றேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஸ்லட்ஜ் ட்ரீட்மென்ட் கீழ வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லட்ஜ்னா என்னன்னா, அ நம்ம ஒரு வேஸ்ட் வாட்டர ட்ரீட் பண்ணும்போது, நமக்கு வந்து எண்ட் பாயிண்ட்டா நமக்கு வந்து ஸ்லட்ஜ் கிடைக்கும். ஸ்லட்ஜ்னா சேரும் சகதியுமா இருக்கிறதுன்னு தமிழ்ல சொல்றாங்கல்ல. அதுக்கு பேரு தான் ஸ்லட்ஜ். சரிங்களா? ஸோ அந்த கிடைக்கிற ஸ்லட்ஜ வந்து நம்ம டைரக்ட்டா அப்படியே நம்ம என்வைரன்மென்ட்ல ரிலீஸ் பண்ணிற முடியாது. அத வந்து பொல்யூட் பண்ணிரும். சுத்தி இருக்கிற வாட்டர் பாடிஸ. ஸோ அதனால அந்த ஸ்லட்ஜ வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ அதுல நெறைய ப்ராசஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் ஸ்லட்ஜ் டைஜஷன். ஸோ ஸ்லட்ஜ் டைஜஷன்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து கடைசி பை ப்ராடக்ட் ஆஃப் த அம் வாட்டர் ட்ரீட்மென்ட் ப்ராசஸ். ஸோ அந்த ஸ்லட்ஜ்ல தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பாக்டீரியா இருக்கும். நெறைய ஆர்கானிக் வேஸ்ட் இருக்கும். ஸோ அத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, திருப்பி அம் அ பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணி அத கம்ப்ளீட்டா அதுல இருக்கிற ஆர்கானிக் வேஸ்ட்ட கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் பண்ணிட்டு, அத நம்ம வந்து அ என்விரான்மென்ட்க்கு டிஸ்போஸ் பண்ண போறோம். ஒண்ணு அத என்விரான்மென்ட்க்கு டிஸ்போஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நம்ம அத வந்து ஃபெர்டிலைசரா கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கு பேரு தான் ஸ்லட்ஜ் டைஜஷன். ஸோ அதுல வந்து மொத்தம் 4 ப்ராசஸ் இருக்கு. ஸ்லட்ஜ் திக்கனிங், ஸ்லட்ஜ் டைஜஷன், எலிட்ரேஷன், அப்புறம் ஸ்லட்ஜ் டீவாட்டரிங். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸ்லட்ஜ்னா சேரும் சகதியுமா இருக்கும்னு. ஸோ ஒரு 100% ஸ்லட்ஜ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல 98% பார்த்தீங்கன்னா, வெறும் தண்ணி தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற 2% தான் ஆர்கானிக் வேஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ அதனால இந்த ப்ராசஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லட்ஜ்ல இருந்து வாட்டர ரிமூவ் பண்ணுவோம். அதான் மேக்ஸிமம் ப்ராசஸா இருக்கும். ஸோ அத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ஜெக்டிவ் 2 மார்க்ல கேட்கலாம். வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் எ ஸ்லட்ஜ் ட்ரீட்மென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டூ ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன். அதாவது எல்லா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மென்ட் பிளான்ட்லயும் இருந்து ஸ்லட்ஜ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு குப்பை கிடங்குக்கு. அப்படி பண்ணும்போது அது சேரும் சகதியுமா இருந்துச்சுன்னா, அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஸோ அதுல உள்ள தண்ணிய ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அ அது வந்து வெறும் அதோடைய சைஸும் கம்மியாயிரும், வெயிட்டும் கம்மியாயிரும். ஸோ டூ ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அப்புறம் 2வது டூ மினிமைஸ் த லேண்ட் ரெக்யர்மென்ட். சரியா? ஸோ தண்ணி ஃப்ளோ ரிமூவ் பண்ணிட்டோம்னா, அது வந்து ரொம்ப சிறுசா சின்ன வால்யூம் ஆயிரும். ஸோ அத வந்து ஒரு லேண்ட்ல போய் டிஸ்போஸ் பண்ணா கூட கொஞ்சமான லேண்டே போதுமானது. அப்புறம் 3வது டூ சேவ் த அடிஷனல் ஃபியூவல் ரெக்யர்மென்ட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, குப்பையெல்லாம் எரிப்பாங்க. ஸோ அதே மாரி அம் ஒரு வாட்டர் ட்ரீட்மென்ட் பிளான்ட்ல இருந்து ஒரு வேஸ்ட் கிடைக்குது அப்படின்னா, அத வந்து ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, அத நம்ம வந்து எரிக்கலாம். ஸோ, நம்ம வந்து ஸ்லெட்ஜ வந்து ப்ராப்பரா ட்ரீட்மென்ட் பண்ணிட்டோம்னா, அது எரிக்கிற செலவு கூட கம்மியாகும்னு சொல்றாங்க. ஸோ, இந்த 3 இது. ஸோ, இப்ப வந்து நம்ம ஸ்டெப்ஸ்க்கு போயிரலாம். ஸ்லெட்ஜ் திக்கனிங். ஸோ, இது என்னன்னா, அந்த ஸ்லெட்ஜ்ல இருந்து தண்ணிய ரிமூவ் பண்ணிட்டோம்னா, அதோடைய சைஸ் வந்து கம்மியாகுமா? அதுக்கு பேரு தான் வந்து ஸ்லெட்ஜ் திக்கனிங். த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் த மாய்ஸ்சர் ஆர் வாட்டர் கன்டென்ட் ஆஃப் த ஸ்லெட்ஜ். தட் இஸ் கால்ட் ஸ்லெட்ஜ் திக்கனிங். 2 மார்க்ல கூட கேட்கலாம். The sludge from the primary sedimentation tank and sludges from the secondary sedimentation tank contains 96% to 99% of the moisture content. நமக்கு வந்து ஸ்லெட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா செடிமெண்டேஷன் டேங்க்ல இருந்து கிடைக்கும். செடிமெண்டேஷன்னா என்னது? தண்ணீல இருக்கிற அழுக்க வந்து கீழ செட்டில் ஆக வச்சு, அந்த கீழ செட்டில் ஆகுறதுக்கு பேரு தான் ஸ்லெட்ஜ். ஸோ அந்த ஸ்லெட்ஜ நம்ம ரிமூவ் பண்ணும்போது, அத வந்து அடிக்கடி அத வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி செடிமெண்டேஷன் டேங்கே நெறஞ்சிரும். தண்ணிய நம்ம அதுல புடிக்க முடியாது. நம்ம வாட்டர் டேங்க்ல எப்படி கீழ அழுக்கு இருக்கு. அதுக்கு பேரு தான் ஸ்லட்ஜ். சரியா? ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, 96 டூ 99% ஆஃப் த ஸ்லட்ஜ்ல வந்து தண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத நம்ம வந்து ப்ராப்பரா ஆ ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த அந்த ப்ராசஸ்க்கு பேரு வந்து ஸ்லட்ஜ் திக்கனிங். ஸோ அதுல வந்து 3 மெத்தட் இருக்கு. கிராவிட்டி திக்கனர்ஸ், ஃப்ளோட்டேஷன் திக்கனர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃப்யூகல் திக்கனர்ஸ். சரியா? ஸோ, அம் அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப்ப மட்டும் நம்ம பார்க்கலாம். கிராவிட்டி திக்கனர்ஸ். கிராவிட்டினா நம்ம என்ன அர்த்தம்? கிராவிட்டினா நம்ம அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டிய அத மட்டும் யூஸ் பண்ணி நம்ம தண்ணிய வந்து அந்த ஸ்லட்ஜ்ல இருந்து ரிமூவ் பண்ண போறோம். ஸோ, இதுக்கு இந்த டயகிராம் நீங்க வரையணும். சரிங்களா? ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்கே பார்த்தீங்கன்னா, கீழ போக போக ஸ்லோப்பரா இருக்கு. போக போக சைஸும் கம்மியாயிட்டே போகுது. ஸோ, இந்த மாரி ஒரு ஸ்பெஷல் டேங்க் இருக்கும். அதுல மேல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சைடும் வந்து ஒரு இது மாரி இருக்கா? ட்ரெஸ் மாரி போட்டு. ஸோ, இது வந்து சுத்தும்.
360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கிரைண்டர்லலாம் அந்த மாவ உள்ள தள்ளி விடுறதுக்கு ஒரு ஃப்ளாப் மாரி இருக்கும் பார்த்தீங்க அதே மாரி 2 ஃப்ளாப் இருக்கு பாருங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்குவீசர்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இதில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பைப் இன்ஃப்ளூவன்ட் பைப்ன்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த சேரும் சகதியுமா இருக்கிற கடைசியா கிடைச்ச அந்த சீவர அந்த சாரி அந்த ஸ்லட்ஜ வந்து இந்த மாரி இன்ஃப்ளூவன்ட் பைப் மூலியமா உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ இந்த டேங்க்ல அது வந்து ஃபில் ஆகும். ஃபில் ஆகும்போது இந்த இந்த மேல இருக்கிற அந்த ட்ரெஸ் வந்து சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃப்ளாப்பு, ஸ்குவீசர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே தண்ணீய வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அந்த ஸ்லட்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கீழ போய் செட்டில் ஆகும். கீழ செட்டில் ஆகுறத அப்பப்ப ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லட்ஜ் பைப் மூலியமா இத ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சைடு அவுட் அவுட் ஓவர்ஃப்ளோ வியர்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது மாரி தண்ணி வந்து இதுலயும் தண்ணி கிடைக்கும். நம்ம தண்ணிய வந்து பிரிக்கிறோம். ஸ்லட்ஜ்ல இருந்து. ஸோ அந்த பிரிச்ச தண்ணிய அவுட்லெட் பைப் மூலியமா நம்ம வெளிய கொண்டு போய்க்கிறலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ, கிராஸ் செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ. இது வந்து டாப் வியூ. ஸோ இந்த கிராவிட்டி திக்கனர்ஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் டேங்க் தான் அது ஆக்சுவலா. ஸோ இந்த டயகிராம் வரைஞ்சிருங்க. ஸோ அந்த கிராவிட்டி திக்கனர பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்மால் சர்க்குலர் ஓப்பன் டேங்க் சிமிலர் டூ பிளேன் sedimentation tank designed for a hydraulic loading of 20,000 to 30,000 liters per day per meter square. ஸோ இந்த இந்த கிராவிட்டி திக்கனர்னால என்ன ப்ராப்ளம்னா ஸ்மெல் வரும். எங்கெல்லாம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இந்த கிராவிட்டி திக்கனர் இருக்கோ, பயங்கர ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு இத இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. யூ வில் அ கெட் இட். அப்புறம் அதோடைய டெப்த் வந்து 3 மீட்டர். டிடென்ஷன் பீரியட் வந்து 24 ஹவர்ஸ். ஒரு நாள் அந்த தண்ணி அதுல இருந்துச்சுன்னா, அந்த இதுல இருந்து அம் ஸ்லட்ஜ்ல இருந்து தண்ணிய வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறலாம். ரிமூவ் ஆயிரும். அதுக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸ் ஆகும் டிடென்ஷன் பீரியட். அப்புறம் அடுத்த ப்ராசஸ் இந்த ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்லட்ஜ் டைஜெஷன். ஸோ இப்ப தான் வந்து நம்மளுடைய மெயின் டாபிக் வருது.